தேனியில தவறான சிகிச்சையால ஒரு சிறுவன் கோமாவுக்கு சென்றிருக்கிறதா ஒரு தகவல் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுச்சு. இது குறித்து விசாரிக்க விசாரணை குழுவானது அமைக்கப்பட்டிருக்கு. தவறான சிகிச்சையால 14 வயது சிறுவன் கோமா நிலைக்கு சென்றுட்டதா குற்றச்சாட்டு பெற்றோர்கள் சிறுவனுடைய பெற்றோர் குற்றச்சாட்டை முன்வச்ச நிலையில சுகாதாரத்துறை சார்பில் இதற்காக விசாரணை குழுவானது அமைக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோட இணைகிறார் செய்தியாளர் தாய்மானவன். வணக்கம் தாய்மானவன், சிறுவனுக்கு என்ன பாதிப்பு, எதனால கோமாவுக்கு சென்றார் அப்படிங்கிற விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. தேனி சருத்துப்பட்டியை சேர்ந்த நிர்மல்குமார், வயது 14, கடுமையான சளி காரணமா கடந்த 2ஆம் தேதி பெரியகுளத்தில் இருக்கக்கூடிய அரசு தலைமை மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். சிறுவனுடைய மூக்குல வளர்ந்திருக்கக்கூடிய சதையை அகற்றுவதற்காக எண்டோஸ்கோபி செய்ய வேண்டும் என மருத்துவர்கள் தெரிவிக்கிறாங்க. தொடர்ந்து சிகிச்சையில சுவாச குழாய் வழியாக செலுத்தப்பட வேண்டிய டியூப் தவறுதலாக உணவு குழாய் வழியாக செலுத்தியதாக உறவினர்கள் புகார தெரிவிக்கிறாங்க. சிறுவனுடைய உடல்நிலை மோசமடைந்து கோமா நிலைக்கு சென்ற நிலையில தீவிர சிகிச்சை பிரிவுல தற்போது தொடர்ச்சியா சிகிச்சை என்பது வழங்கப்பட்டு வருகிறது. பெரியகுளம் அரசு மருத்துவமனையுடைய மயக்கவியல் மருத்துவர் ஹரிகரன் மற்றும் இஎன்டி மருத்துவர் காது மூக்கு தொண்டையுடைய மருத்துவர் உமா ஆகியோர் மீது புகார் எழுந்திருக்கக்கூடிய சூழல்ல இந்த சிகிச்சை தொடர்பான விசாரணை மேற்கொள்வதற்கு திருநெல்வேலி மாவட்ட மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இணை இயக்குனர் லதா தலைமையில தற்போது குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழு தான் மயக்கவியல் மருத்துவர் மற்றும் அந்த காது மூக்கு தொண்டை மருத்துவர் இணைந்து அந்த சிகிச்சை குறித்தான விசாரணையை மேற்கொள்வார்கள் என சுகாதாரத்துறையின் தரப்புல அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் 3 வார காலத்திற்குள்ளார அந்த சிகிச்சை குறித்தான அறிக்கையை தமிழக அரசிடம் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் இதன் மூலமாக உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. தவறான சிகிச்சையால 14 வயது சிறுவன் கோமாவுக்கு சென்றதாக உறவினர்கள் குற்றச்சாட்டை தெரிவித்திருந்த ஒரு சூழல்ல அந்த பகுதி தாவேக எம்எல்ஏ நேரில் சென்று உறவினர்களுக்கு ஆறுதலை தெரிவித்தார். அது மட்டுமல்லாம இந்த விவகாரம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்படும் எனவும் எம்எல்ஏ ஜெகநாத் மிஸ்ரா உறுதியளித்திருந்த ஒரு சூழல்ல தற்போது இதற்காக ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட்டு அந்த விசாரணை என்பது தொடங்கியிருக்கிறது. 3 வார காலத்திற்குள்ளார சிறுவனுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை தொடர்பான விவரங்கள் என்ன காரணத்தினால அவர் கோமா நிலைக்கு சென்றிருந்தார். ஏற்கனவே அந்த உறவினர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. மூக்குல வளர்ந்திருக்கக்கூடிய சதையை அகற்றுவதற்கு எண்டோஸ்கோபி செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் தெரிவித்த நிலையில் சுவாச குழாய் வழியாக செலுத்தப்பட வேண்டிய டியூபானது உணவு குழாய் வழியாக செலுத்தியதா ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. சிகிச்சை அப்படியாகத்தான் மேற்கொள்ளப்பட்டதா என்பது தொடர்பான விவரங்களை எல்லாம் விசாரணையாக மேற்கொண்டு 3 வார காலத்திற்குள்ளார அந்த திருநெல்வேலி மாவட்ட மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இணை இயக்குனர் லதா தலைமையிலான விசாரணை குழு அறிக்கை சமர்ப்பிக்க சுகாதாரத்துறை உத்தரவிட்டிருக்கிறாங்க. நன்றி தாய்மானவன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.